இந்த இடத்துல பிரகாரம், அந்த பிரகாரத்துல முதலாவது சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட வெண்கல பலிபீடம் உண்டு. அந்த வெண்கல பலிபீடத்தை தாண்டி 4 ரிஷபங்கள் தாங்கின ஒரு தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டியும் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டியை ஆண்டவர் பிரகாரத்திலே வைக்க வேண்டும் என்று அவர் சித்தமாய் மோசேயினிடத்திலே அவர் குறிப்பாய் சொன்னார். அதே போல மோசேயும் பிரகாரத்திலே பலிபீடத்திற்கு அப்புறம் அவர் ஒரு தண்ணீர் தொட்டியை அவர் கட்டி தீர்த்து முடித்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்து முடித்த தன்னுடைய ஊழியக்காரனாகிய மோசே, ஆண்டவர் அந்த மோசேயின் மூலியமாய் ரொம்ப பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் என்ன மலையின் மேல சொன்னாரோ அந்த மலையின் மேல் சொன்ன வார்த்தையை அப்படியே 100க்கு 100 ஆசரிப்பு கூடாரமாய் அவன் செய்து முடித்தான். இதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே நம்ம அதை எக்ஸிக்யூட் செய்யும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவள்.